இந்திய ஒலிம்பிக்ஸ் வரலாற்றில் இதுவரை யாருமே செய்யாத சாதனையை செய்திருக்கிறார் மனு பாக்கர். ஒரே ஒலிம்பிக்ஸ் தொடரில் 2 பதக்கங்களை வென்றிருக்கிறார். இதற்கு முன்னர் பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒலிம்பிக்ஸ் பதக்கங்களை வென்றிருந்தாலும் அவற்றை ஒரே ஒலிம்பிக்ஸில் வென்றதில்லை. மனு பாக்கர் நிகழ்த்தியிருப்பது ஒரு வரலாற்று சாதனை. எப்போதுமே ஒரு தோல்வியிலிருந்து தொடங்கும் போது அதன் பிறகு கிடைக்கும் வெற்றி மிகப்பெரியதாக இருக்கும். 2008ஆம் ஆண்டு துப்பாக்கி சுடுதலில் தங்கம் வென்றிருந்த அபினவ் பிந்த்ரா தன்னுடைய முதல் முயற்சியிலேயே ஒன்றும் சாதித்துவிடவில்லை. அவர் 2004ஆம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக்ஸிலும் பங்கேற்றார். தோல்வியை தழுவினார். அந்த தோல்வி கொடுத்த ஊக்கம்தான் அவரை 2008ஆம் ஆண்டு தனிநபர் பிரிவில் இந்தியாவுக்கு முதல் தங்கத்தை வெல்லும் அளவுக்கு கொண்டு வந்தது. கடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை வென்று கொடுத்தவர் மீராபாய் சானு. அவரும் முதல் முயற்சியிலேயே சாதித்தவரில்லை. 2016 ரியோ ஒலிம்பிக்ஸிலும் அவர் பங்கேற்று பளுவை தூக்கவே முடியாமல் கண்ணீரோடு வெளியேறினார். அதே மீராபாய் தான் 2020ஆம் ஆண்டு நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் 200 கிலோவுக்கு அதிகமாக பளுவை தூக்கி அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்து வெள்ளி வென்றார். மனு பாக்கரின் பயணம் உங்களை பிரமிக்க வைக்கும் சாதனைகளின் தொகுப்பு. எத்தனை விளையாட்டு வீரர்கள் பல விளையாட்டுகளில் தேர்ச்சி பெற்று அனைத்திலும் பிரகாசிக்க முடியும்? மனுவால் முடியும். 14 வயது வரை மணிப்பூரியின் பாரம்பரிய தற்காப்பு கலையான ஹுயன் லாங்லான் இல் மட்டும் சிறந்து விளங்கவில்லை. ஆனால் குத்துச்சண்டை, டென்னிஸ் மற்றும் ஸ்கேட்டிங் ஆகியவற்றில் தேசிய பதக்கங்களையும் வென்றார். 2016 இல் நடந்த ரியோ ஒலிம்பிக் தான் துப்பாக்கி சுடுதல் விளையாட்டின் மீதான அவரது ஆர்வத்தை தூண்டியது. 2017ஆம் ஆண்டு நடந்த தேசிய துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் இறுதிப் போட்டியில் ஒலிம்பிக் வீராங்கனை மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் 9 தங்கப் பதக்கங்களை வென்ற ஹீனா சித்துவை விஞ்சி மானு தனது அசாதாரண திறமையை வெளிப்படுத்த தொடங்கினார். இருப்பினும் 2018ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்றதன் மூலம் உலகையே திகைக்க வைக்கும் வரை அவரது பெயர் உண்மையாக எதிரொலிக்க தொடங்கியது. 2018 யூத் ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்வதன் மூலம் முதல் இந்திய துப்பாக்கி சுடும் வீராங்கனை மற்றும் தங்கம் வென்ற முதல் பெண் தடகள வீராங்கனை என்ற உயரத்தை அடைந்தார். மேலும் மெக்சிகோவில் நடந்த ISSF உலக கோப்பையில் பெண்கள் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டியில் வெற்றி பெற்றார். பிப்ரவரி 2019 வாக்கில் டெல்லியில் நடந்த ISSF உலக கோப்பையில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு போட்டியில் தங்கம் கைப்பற்றினார். அந்த ஆண்டின் பிற்பகுதியில் முனிச் ISSF உலக கோப்பையில் அவர் 4வது இடத்தை பிடித்தது டோக்கியோ ஒலிம்பிக்கில் அவரது இடத்தினை உறுதி செய்தது. ஒரு தோல்வி அந்த வீரரையோ வீராங்கனையையோ இன்னும் வலிமைக்கவராகவே மாற்றுகிறது. மனு பாக்கரும் அப்படித்தான். அவரும் முதல் முயற்சியில் தோற்றவர். அதுவும் பெருத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கட்டாயம் வெல்வார் என்ற நம்பிக்கையெல்லாம் பொய்யாக்கி மோசமாக தோற்றார். அந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் நாள்கள் மனு பாக்கருக்கு கொடுங்கனவாகவே அமைந்தன. அதற்கு முன் பல உலக கோப்பைகளிலும் உலக சாம்பியன்ஷிப்களிலும் வென்றவர் என்கிற எதிர்பார்ப்பு அவர் மீது பலமாக இருந்தது. அப்போது அவருக்கு 19 வயதுதான். அந்த வயதில் அவர் மீதிருந்த எதிர்பார்ப்பே அவருக்கு பெரும் சுமையாக இருந்திருக்கும். போதா குறைக்கு 10 மீட்டர் பிஸ்டல் போட்டியின் தகுதிச் சுற்றின் போது அவரின் துப்பாக்கியும் பழுதானது. இதனால் நொடிகளுடன் போட்டி போட்டு ஆடும் அந்த போட்டியில் 6 நிமிடங்கள் விரயமாகி போயின. இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற முடியாமல் வெளியேறினார். அந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் நாள்கள் மனு பாக்கருக்கு கொடுங்கனவாகவே அமைந்தன. அதற்கு முன் பல உலக கோப்பைகளிலும் உலக சாம்பியன்ஷிப்களிலும் வென்றவர் என்கிற எதிர்பார்ப்பு அவர் மீது பலமாக இருந்தது. அப்போது அவருக்கு 19 வயதுதான். அந்த வயதில் அவர் மீதிருந்த எதிர்பார்ப்பே அவருக்கு பெரும் சுமையாக இருந்திருக்கும். போதா குறைக்கு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டியின் தகுதிச் சுற்றின் போது அவரின் துப்பாக்கியும் பழுதானது. இதனால் நொடிகளுடன் போட்டி போட்டு ஆடும் அந்த போட்டியில் 6 நிமிடங்கள் விரயமாகி போயின. இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற முடியாமல் வெளியேறினார். மனு பாக்கருக்கும் அவரின் பயிற்சியாளர் ஜஸ்பால் ராணாவுக்குமே கருத்து மோதல் இருந்தது. ஈகோ பிரச்சனையால் முட்டி மோதி கொண்டனர். இதனால் மனு கலந்து கொண்டு 3 போட்டிகளிலுமே பதக்கம் வெல்லவில்லை. ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மீது. மனு பாக்கருக்கே தனிப்பட்ட முறையில் தன் செயல்பாடுகள் மீது திருப்தி இல்லாமல் போனது. ஒரு கட்டத்தில் துப்பாக்கி சுடுதலையே விட்டுவிட்டு படிப்பில் கவனம் செலுத்தலாம் எனும் முடிவை எடுத்தார். ஆனால் துப்பாக்கியின் மீது அவர் கொண்ட காதல் மீண்டும் களத்திற்கு அழைத்து வந்துவிட்டது. அவரின் ஈகோவை எல்லாம் சுக்குநூறாக உடைத்து போட்டது. பயிற்சியாளரிடம் மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவிக்க இருவரும் மீண்டும் இணைந்தார்கள். தோட்டாக்கள் மீண்டும் இலக்கை நோக்கி துல்லியமாக பாய தொடங்கின. மனு பாக்கர் மீண்டும் நல்ல ஃபார்முக்கு வந்துவிட்டார். 10 மீட்டர் பிஸ்டல் தனிநபர் பிரிவில் வெண்கலம் வென்று பாரிஸ் ஒலிம்பிக்ஸின் பதக்க பட்டியலில் இந்தியாவின் கணக்கை தொடங்கி வைத்தார். அதோடு ஓயவில்லை. சரப்ஜோத் சிங்குடன் இணைந்து 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் வெண்கலம் வென்றார். 25 மீட்டர் ஏர் பிஸ்டல் தனிநபர் பிரிவிலும் அசத்தலாக ஆடியவர்.
மூன்றாவதாகவும் பதக்கத்தை வெல்வார் என்கிற நம்பிக்கையை உண்டாக்கினார். ஆனால் நூலிழையில் வாய்ப்பை நழுவவிட்டு 4ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார். கடந்த முறை 3 போட்டிகளில் கலந்து கொண்டு ஒன்றிலுமே சாதிக்காதவர் இம்முறை 2 போட்டிகளில் பதக்கம் வென்று சாதித்துள்ளார். 3வது போட்டியிலும் கடைசி வரை போராடியிருக்கிறார். டோக்கியோ ஒலிம்பிக்ஸின் தோல்வி கொடுத்த பாடம்தான் இப்படி ஒரு வரலாற்று வெற்றியை ரசிக்க வைத்திருக்கிறது. டோக்கியோ தோல்வியிலிருந்து மீண்டு வரவே எனக்கு சில காலம் பிடித்தது. நடந்தவற்றையெல்லாம் விட்டுவிட்டு நடப்பவற்றை யோசிப்போம் என்று முடிவெடுத்துதான் பயிற்சிகளை தொடங்கினேன். ஆன்மீகத்தில் அதிகம் கவனம் செலுத்தினேன். உன்னுடைய காரியங்களில் மட்டும் கவனமாக இரு, முடிவுகளை பற்றி யோசிக்காதே எனும் பகவத்கீதையின் வாசகத்தை தான் மனத்தில் நிறுத்திக் கொண்டேன் என இப்போது மனு பேசியிருக்கிறார். தோல்விகளில் துவண்டு கிடப்பதை விட முயற்சிகளின் மீது நம்பிக்கை வைப்பதே மேல் என்பதற்கான சிறந்த உதாரணம் மனு பாக்கர்.